வணக்கம். சினி சினி மினி மினி டைரக்டர் ஸ்ரீதர் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும்ல, டைரக்டர் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண முதல் படம் கல்யாண பரிசு. அந்த கல்யாண பரிசு 100 நாட்களை தாண்டி ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. அந்த திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி வரும்போது ப்ராப்பரான திரையரங்குகள் கிடைக்கல. இப்போ இருக்கிறது மாதிரி தான். இப்போ பல படங்களுக்கு திரையரங்குகள் சரியாக கிடைக்கல அப்படின்றாங்களே, அதே மாதிரி அந்த காலத்துலையும் அப்படி இருந்திருக்கு. திரையரங்குகள் கிடைப்பது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் டைரக்டருக்கு முதல் படம் தானே. அப்படி இருக்கிறதுனால ப்ராப்பரான திரையரங்குகள் கிடைக்கல அப்படின்னும்போது சென்னையிலையும் அதே பிரச்சனை இருந்திருக்கு. அப்படி வரும்போது அண்ணா சாலை இருக்குல்ல, அப்போ மவுண்ட் ரோடு, அதில் கேசினோ தியேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தியேட்டரில் இந்த படத்தை போடலாம் அப்படின்னு நினச்சி ஸ்ரீதர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. கேசினோவை பொறுத்தல அப்படின்னா அவங்க ஆங்கில படங்கள் மட்டும்தான் அங்கே பொதுவாக போடுவாங்க. அந்த காலத்தில் பொதுவாக இப்போ கூட ரேராக தான் தமிழ் படம் அங்கே வரும். மேக்ஸிமம் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். கேசினோவில் ஆங்கில படங்கள் மட்டும்தான் போடுறதுன்றது அவங்க பாலிசியாகவே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் தமிழ் படங்கள் போடுறது இல்லை. மவுண்ட் ரோட்டில் வேறு தியேட்டரே கிடைக்கல அப்படின்போது ஸ்ரீதர் அங்கே போய் அப்ரோச் பண்ணி சங்கர்னு சொல்லிட்டு அந்த தியேட்டர் மேனேஜர் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. இது மாதிரி தியேட்டர் ப்ராப்பராக கிடைக்கல. அண்ணா சாலையில் ஒரு தியேட்டர் கூட இந்த படத்துக்கு கிடைக்கல. அண்ணா சாலை பிரதான சாலை. அதில் ஒரு தியேட்டரு இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறேன், ஒரு தடவை இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம், டெஃபினட்டாக. ஏன்னா எல்லாருமே இந்த படத்தை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான். அதனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் திரையரங்க அந்த திரைப்படத்துக்கு தாங்க அப்படின்னு மாதிரி ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த சங்கர் அந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எங்கள் தியேட்டரில் வேணால் உங்கள் படத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில படங்கள் மட்டும்தான் போடுறதுன்ற அந்த பாலிசி இருக்குல்ல, அதை தளர்த்திட்டு கல்யாண பரிசு படத்தை அந்த திரையரங்கில் போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அந்த தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதுக்கு பிறகு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்னாலே மவுண்ட் ரோட்டில் கேசினோ தியேட்டரில் தான் ரிலீஸு. எல்லா படமுமே கேசினோவில் போடுவாங்க, கேசினோவில் நல்லா ஓடும். அது பிறகு என்னென்னா, ஸ்ரீதருடைய ஃப்ரெண்ட்ஸே ஸ்ரீதரை பார்த்து சொன்னாங்களா, என்ன ஸ்ரீதர் கேசினோ தியேட்டரை விலைக்கே வாங்கியாச்சா, உன் படம் ஃபுல்லாகவே அங்கே தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்ரீதர் அவங்க சொல்கிறத அப்படியே சிரிச்சுட்டே கேட்பாராம். ஏன்னா கல்யாண பரிசு ரிலீஸ் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி செய்து அந்த திரையரங்கில் அந்த திரைப்படத்தை போட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதர் மனசுக்குள்ளே அப்போ நினச்சிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பல படங்கள் கேசினோவில் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படின்ற அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை அங்கே ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னோடனே அந்த மேனேஜர் சங்கர்கிட்ட போய் ஸ்ரீதர் போய் கேட்டிருக்காரு. இது மாதிரி வழக்கமாக என் படம் ஃபுல்லாக இங்கே தானே போடுறான், அதனால் நெஞ்சில் ஆலயமும் இங்கே தான் அப்படின்னு. அப்போ ஒரு வார வாடகை அப்படின்னு இருக்குல்ல, வார வாடகை 4000 ருபீஸ் அந்த கேசினோ தியேட்டருனுடைய வாடகை. அந்த 4000ரூபாவில் 1000 ரூபா முதல்ல அட்வான்ஸாக பே பண்ணிடணும். எவ்ரி வீக்கு 1000 ருபீஸ் பே பண்ணிடணும். மீதி அந்த கலெக்ஷனில் இருந்து மீதி 3000 ரூபா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க அப்படி வச்சுங்களேன். இப்போ 1000 ரூபா கொடுக்கணும்ல, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அப்படிங்கும்போது ஸ்ரீதர் போயிருக்காரு. போயிட்டு இது மாதிரி தியேட்டர் எனக்கு வேணும் கேசினோ, இப்போ நான் டைரக்ட் பண்ணியிருக்க படத்துக்கு நெஞ்சில் ஒரு ஆலயத்துக்கு அப்படின்னு. அப்போ அந்த சங்கர் கேட்குறாரு, எத்தனை வாரத்துக்கு வேணும் அப்படின்னு. 10 வாரத்துக்கு வேணும் அப்படின்னு 10,000 ரூபா தூக்கி போட்டிருக்காரு. அதை 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ 100 ரூபா கட்டு தானே, ஒரு கட்டு 100 ரூபா கட்டு, ஒரு கட்டு 10,000 ருபீஸ். அந்த அமௌண்ட்டை அப்படியே அந்த மேனேஜர்கிட்ட போட்டிருக்காரு. மேனேஜர் பார்த்துட்டு, என்னங்க இது 10 வாரத்துக்கா, 10 வாரத்துக்கு எதுக்கு, படம் சாதாரணமாக ஒரு 3 வாரம் ஓடும், அப்படிங்கும்போது 3 வாரத்துக்குள்ளே இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா இது பண்ணிவிட்டு 7000 ரூபா நீங்கள் எடுத்துங்க, கையில் வச்சுக்கோங்க, 3 வீக்ஸ் போகும் படம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு 10 வாரம்ன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது, நீங்கள் அளவுக்கு மேலே எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி அந்த சங்கர் சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக 10 வாரம் அந்த படம் ஓடும், வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்டு 10,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்கட்டும். அப்படியே நீங்கள் சொல்கிறது மாதிரி 3 வாரம் தான் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓடிச்சுன்னா எனக்கு ஒரு வார வாடகை 4000, 3 வாரத்துக்கு 12,000 ரூபா அப்படின்றது வரும்ல. நான் இப்போ 10,000 ரூபா நான் அட்வான்ஸாகவே முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ற மாதிரி அப்படி நினச்சிக்கோங்களேன். அது பிறகு கலெக்ஷன் என்ன ஆகுதோ அதில் கழிச்சிக்கோங்க, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை ஸ்ரீதர் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சங்கர்ட்டே திருப்பி கொடுத்துட்டாரு அப்படி வச்சுங்க. பிறகு நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் அந்த தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி அந்த திரையரங்கில் ஸ்ரீதர்னு சொன்னதே 10 வாரம். ஆனால் அந்த படம் எவ்வளோ நாள் ஓடிச்சு தெரியுங்களாங்க, 175 நாள். சில்வர் ஜூப்ளி 25 வாரம் ஓடி இருக்குது கேசினோ தியேட்டரில். உண்மையாகவே இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த செய்தியை நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் படித்தேன்.
படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இதில் என்னென்னா ரொம்ப ஒரு பெக்குலியரான பல மேட்டர்கள் இதன் மூலம் தெரிஞ்சுட்டேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் மவுண்ட் ரோட்டில் கேசனோ தியேட்டரில் இங்கிலீஷ் படங்கள் மட்டும்தான் போட்டிருக்காங்க, தமிழ் படங்கள் இல்லைன்றது ஒன்று. கல்யாண பரிசு படத்தை பார்த்துட்டு அந்த திரையரங்கை கொடுத்துருக்காங்க. அந்த திரையரங்கில் அந்த திரையிடப்பட்டு அந்த படம் திரையிடப்பட்டு நல்லா ஓடிருக்கு அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு ஸ்ரீதருடைய பல படங்கள் தொடர்ந்து அங்கே தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு ஒன்று. நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் அங்கே ஸ்க்ரீன் பண்ணுறப்போ அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய அளவற்ற நம்பிக்கை இருக்குல்ல ஸ்ரீதருக்கு, மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சி 10 வாரத்துக்குரிய அமௌண்ட்டை வந்து அங்கே கொடுக்குறதுக்கு தயாரானார் பாருங்க. 10 வீக்ஸ் இந்த படம் ஓடும்னு சொல்லி. அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி படம் வந்து 25 வாரம் ஓடி கேசினோவில் வந்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நெஞ்சில் ஒரு ஆலயம் வந்து மிகச்சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எத்தனை தடவை பார்த்தாலும் திரும்பவும் அந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் படத்தை பார்க்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் அனைவருக்குமே உண்டாகும். அந்த அளவிற்கு ஸ்ரீதருடைய கலை உலக பயணத்தில் ஒரு மிகப்பெரிய காவியமாக அமைந்த திரைப்படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். அந்த திரைப்படம் 175 நாட்கள் கேசினோ திரையரங்கில் ஓடியதற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் பதிவு செய்கிறேன்.